ஏய் என்னதான் இருந்தாலும் ஏய் இதயா இது எங்க வருதா இல்ல மனுஷனா இங்க வருதா ஏய் என்ன சொல்றா மனுஷனானே என்ன ஏய் மூஞ்சி எல்லாம் மிக முடி வளர்ந்துருக்குது ஏய் பேசியல என்ன முத்தம்மாவுக்கு நான் தான் அண்ணன் நீ அண்ணன் நான் வந்து மாமன் மாமே ஆமா ஆனா முத்தம்மா விடிஞ்சா உனக்கு முத்தம்மாவுக்கு கல்யாணம் விடிஞ்சா முத்தம்மாவுக்கு எனக்கு கல்யாணம் ஆமா அதனால முத்தம்மாவுக்கு புருஷன் இங்க பாரு முத்தம்மாவுக்கு மூக்குத்தி இருங்கடா இருங்கடா ஏடா முத்தம்மாவுடைய புருஷன் வந்து பச்சை தெரியுங்களா இருளாங்கிறல்ல அப்ப ஏடா அவசரப்படுறீங்க நான் முத்தம்மாவை தேடிட்டு வந்திருக்கிறேன் டேய் உனக்கு என்னடா எடுத்து சொல்லிட்டு ஏன் நீ முத்தம்மாவை கட்டிங்களா தம்பி 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 கட்டிக்க தம்பி இப்ப தார் ரோட்ல வெள்ள போட மாட்டோம் ஏன்னா நான் முத்தம்மாவை பார்த்தேன்னா என்னமோ முத்தம்மாவை பார்த்தேன்னு கேட்கிறாங்க முத்தப்பா உள்ளுக்கு போயிருக்காரு முத்தப்பா உள்ளுக்கு போயிருக்காரு வந்துருவாரு உள்ளுக்கு போயிருக்காரு ஆமா எப்போ வருவாரு நம்ம உள்ள போட அவர் வெளியே வருவார் வேண்டவே வேண்டாம் முத்தப்பா இருந்தாருன்னா நீங்க இதை நிக்க முடியாது ஆமா எங்க அவர் எவ்வளவு பெரிய ஐயோ அதை சொல்லாத தம்பி அவர் அதனால நம்பி வச்ச போயிட்டாரு தெய்வம் பூண்டு அந்த முத்தப்பாவனடா இதை வந்து நம்ம மத்த கோடலியை விட்டு முத்தப்பாவனாக சொல்லி நினைச்சு பாக்கணுமாப்பா நீங்க மத்தியக்காரி முத்தப்பாவை சொல்ற அவரு தம்பி தெரியுமா நீ அப்படி சொல்லும் போது எனக்கு நல்லா தெரியும் எனக்கு தெரியும் இவரெல்லாம் அப்படி போக மாட்டாங்க வரமாட்டாங்க இங்க வர தம்பி அப்படி எல்லாம் சொன்னவங்க தான் ஏகப்பட்ட பேரு காணாமையே போயிட்டாங்க ஏன் அது அப்படித்தான் எனக்கு தெரியாது உங்களுக்கு என்னமோ இருக்குது முத்தமா எல்லாம் கோவச்சுக்கிட்டு ஆமா அந்த பாட்டுக்கு வந்துருச்சு அந்த துளசி அம்மா வேற முத்தம்மாவை காணா அப்படின்னு அது அழுகி கிடக்குது அதங்காலத்துல அது சிரிக்குது நீ போனியா அது சிரிக்குது நியாயம் பாக்குறது ஏய் கேட்க பாக்குது முத்தம்மா ஒரு அம்மாவுக்கு போனியா போகலையா நீ நான் முத்தம்மாவோட அவங்க அம்மாட்ட போனேன் போய் பாக்குறேன் அந்த பிள்ளை எங்காவது இருக்கு முத்தம்மா எங்கன்னு நான் கேக்குறேன் அது எங்காவது இருக்கு அப்படின்னு சொல்லுது நீ அவளை கேக்குற அப்படிங்குது பெரிய வீட்டு போனியா ஆமா அவங்க அம்மா கிட்ட தான் அம்மா கிட்டே போனேன் கேட்டவனே ஏக்கா நான் அம்மா கிட்ட போறதெல்லாம் கிடையாது அக்கா கிட்ட போவேன் அக்கா கிட்ட போவேன் முத்தம்மா இருக்காங்க பலி 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 பலிக்கு மின்னுது காலு இதெல்லாம் கல்யாணம் இருக்குது திங்கிறத பாடுறா கையில பலா இடுப்புல ஒட்டியாரா ஒட்டியா உள்ளுக்கு போயிருக்கிறா கழுத்துல பாச்சுடா முத்தம்மா இதுக்கு கூட வைக்கிறது அவனுங்களாம் மோசமானவனுங்க நான் தான் நல்ல மனுஷன் என் சாமி நானே கிடக்கிற வராங்களா வெங்காய கடை வெட்டு முருங்கனாகும் ஏண்டா நீ வந்து என் அண்ணன் இப்ப இங்க என்ன பண்ற இங்க நானு வந்தனா எனக்கு குடிசை பாரு யாரு குடிசை போட்டு கொடுத்தா சொல்லுவேன்ல ஏன்டா அவசரத்துக்கு வந்த வேலை அவசரமா கேட்டுட்டு இருக்க நீ வண்டி உனக்கு விடிய போயிரு கட்டி இப்படி வேப்பில தவணம் மாவில தவணம்லாம் அமைச்சு கொடுத்து இப்படி நகை நட்டெல்லாம் வாங்கி கொடுத்து இது வாடா அடிச்சு குடிச்சு வந்த புள்ளாடே அடியே குடிக்கிறது அந்த புள்ள இப்படி பட்டு சேலையெல்லாம் வாங்கி கொடுத்து என்னைய எங்க வீரவாகனே நான் யார் உனக்கு நீதானே அண்ணன்டா ஆமா அண்ணன் வச்சுக்க வேண்டியதானே உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் இதுல எதையாவது ஒண்ணு வாங்கி கொடுத்தீங்களாடா பிச்சைக்கார அண்ணன் எனக்கு அமைச்சு கொடுத்த சிம்மாசனம் ஆமா இப்படி கால் கொலுசு எல்லாம் வாங்கி கொடுத்து இப்படி இந்த ஒட்டியலமா மறைஞ்சிருச்சு ஒட்டையம் வாங்கி கொடுத்து என் பாடுறா பாரு என் நெக்லஸ் மூக்குத்திய பாரு
சின்ன பிள்ளை. அம்மா ஏதோ தெரியாம சொல்லிருச்சு. வா வீட்டுக்கு போலாம். எங்க நம்ம வீட்டுக்கு. பூவு வீரவாகன் என்ன வாங்கி கொடுத்தாரு? சரி வா வீட்டுக்கு போலாம். வரமாட்டேன். ஏன் வீரவாகனே எங்கேயுமே போகக்கூடாதுன்னு கேளு. அதை விட நான் பயங்கரமா கத்துவேன். அப்புறம் மிஸ் தான் நான் வந்து நீங்க என்னன்னா கத்துனாலும் நான் வரமாட்டேன். என் குடிசை இருக்கு, நான் வரமாட்டேன். நான் சந்தோஷமா இருக்கேன். என்னை வீரவாகனே அப்படி வச்சிருக்காரு. வீட்டுக்கு வர போறியா? வரமாட்டேன். என்னை பார்த்து சொல்லு. வரமாட்டேன் வரமாட்டேன் வரமாட்டேன்டா போடா. அந்த பிள்ளை வரல. நேரா பஸ் ஸ்டாண்டுக்கு போவோம். எத்தனை பொம்பளை இல்லைங்க இதான பிள்ளை. பஸ் ஸ்டாண்டு பிச்சைக்கார பையன் தானே. போய் கூட்டி போங்க போங்க. ஏய் மேல கை போடுறா. ஏய் மாடு கட்டி போறா உனக்கு. போடா மேல வர முடியாதுன்னு சொல்லிட்டீங்க நீ. வரமாட்டேன். இந்த வார்த்தைக்கு எங்களுடைய ஆட்சி தான் நீ பார். வரமாட்டேன் வரமாட்டேன். நாங்க என்ன முடியுமோ நீ செய்யு. நாங்க வந்து இரவுல ஆட்டம் பகலில தூக்கம். எனக்கு தான் தெரியுமே. அப்ப தெரியும் நமக்கு. நான் தெரியும். ஆ. போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. முத்தமா ஏய் மாப்ள, டேய் மாப்ள, இங்க பாரு. முத்தம்மா நம்ம கூப்பிட்டு வரல. நம்ம கூப்பிட்டு முத்தமா வரலையில. நம்ம நேரா போய் எங்க போகணும் தெரியுமா? வீரப்பூர் கொண்டாடிக்கிட்ட போகணும். விளக்கமா வெளிய எடுத்து போயிடும். போனீனா. ஆ? அந்த அண்ணே சொல்லுச்சு. ராமே அந்த அம்மா பேரு அலங்காரியா. அலமாரியா? அலங்காரி. அலங்காரின்னு பேரை கேட்டாலே சும்மா கிடுகிடுகிடுகிடுன்னு நடுவாங்க. யாரு? ஆமா. யார் நடக்குவா? வீரவாகனை பொண்டாட்டி. ஓஹோ. ஓடினா 3 பேத்துக்கு விளக்கமா வெளிய எடுத்து போயிடும். மரியாதை நம்ம ஊருக்கே போயிருங்க. நாங்களே எத்தனை விளக்கமாத்துல அடி வாங்கியிருக்கோம். இல்ல இல்ல நாங்க எத்தனை விளக்கமாத்துல அடி வாங்கியிருப்போம், எத்தனை குடும்பத்தை கெடுத்திருப்போம். நீங்க எனக்கு என்ன புதுசா போங்கிற அவங்களால என்ன முடியுமோ செஞ்சு பாருங்க. போங்க போங்க. இருடா. இப்ப வந்து பாரு. நீ வள்ளி இல்ல. நான் வரமாட்டேன். போ. வள்ளி போ. வள்ளி போ. போடா, போடா. முத்தமா என்னதாண்டா உனக்கு பிரச்சனை? அந்த ஆசைப்பட கேட்கிறேன். இந்த துணியா வச்சுக்க. அது மாதிரி அது எல்லாத்தையும் ஒரு எதை? நான் அவுட் போய் நின்னு பார்க்கணும். ஐயோ அவ்வளோ செத்து போயிரு. போடி போ. போ போ போ. ஏன் புடிச்சு விட்டு நான் ஏன்டா போகணும்? நீ வந்து குடிசுக்குள்ள போ. குடிசுக்குள்ள போ. 1008 வேலை இருக்கு. குடிசுக்குள்ள போ நீங்க. போ. மெல்ல மெல்ல மெல்ல. ஆமா மாப்ள. அலங்காரிய கூப்பிட்டு விஷயத்தை நம்ம சொல்லணும். அதாவது உன் புருஷன் இங்க பாரு. ஒண்ணும் குடிக்கணும். ஆமா இல்லாட்டி கவுத்தாவது விடணும். அவுத்து விட்டுறேன். கவுத்துல நீங்க தெரியாது. ஒண்ணு குடிக்கணும். ஆமா நமக்கு கிடைக்கிறதுனா கவுத்தாவது விடணும். நமத்தான் விட்டுனேன். அதனால அலமாரி இன்னைக்கு வந்து வீரவாக கொண்டாடி அலங்காரிக்கிட்ட போய் ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லி உன் புருஷன் வந்து அந்த பிள்ளையை வச்சிருக்கிறேன், அங்க அதை வாங்கி கொடுக்குறேன், இதை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த குடும்பத்துல சண்டை வரணும். ஆமா கெடுக்கணும். இவரை நான் கூப்பிட மாட்டேன். அம்மா லம்பாடி. வாய் தருமாறு. அப்படியெல்லாம் கூப்பிடக்கூடாது. நான் கூப்பிடுறேன் பாரு. தம்பி நான் நல்லா கூப்பிடுவேன். உனக்கு தெரியுமல்ல? அம்மா அலமாரி. அலமாரி புடுமாறிட்டு என்னவோ சொன்னா அந்த அம்மா எந்திரிச்சு வருது. அம்மா அலங்காரி வாமா மின்னல். பக்கத்துல நாங்க கதைய என்ன
யாருடா என்னை கூப்பிட்டது? யாரு என்னை கூப்பிட்டது? செட்டியார் தெரியுமா தெரியாதா? இருந்துட்டு போங்க. எனக்கு வீட்டுல 1008 வேலை இருக்கு. பொம்பளை நான் வீட்டுல வேலை இருக்குமா வேலை இருக்காதா? எதுக்கு எதுக்கு என் பேரை இப்ப ஏழை விட்ட? 1008 வேலை இருக்குது. ஆமா, நாங்க கூப்பிட்டது முக்கியமான வேலை. என்ன நான் வீட்டுல பாக்குற வேலை நீங்க கூப்பிடுறது முக்கியமான வேலையா இருக்காது. சொல்லுங்க, அது முக்கியமான வேலையில நான் முடிவு பண்ணிக்கிறேன். உனக்கு வந்து முக்கியமான ஆளு ஆளு யாரு எனக்கு முக்கியமான ஆள்? யாரு? என் புருஷன். என் புருஷன். என்னது? நீ வந்தாலே நீ தொங்குறத பாக்காத. என்னை எதுக்கு கூப்பிட்டீங்க? அலமாரி அலமாரி என் பேரை எதுக்கு இப்ப ஏழை விட்டீங்க? உன் புருஷன். என் புருஷன் அந்த முத்தம்மா இருக்குதுல்ல? ஆமா, அந்த முத்தம்மா. முத்தம்மா அந்த சின்ன பொண்ணு. அதே சின்ன பொண்ணு. அந்த குட்டி பொண்ணு. குட்டி பொண்ணு. இப்பதான் வளர்ந்து வர்ற பொண்ணு. வளர்ற பொண்ணு. அந்த பொண்ணுக்கு வேண்டாம். அந்த உடம்பு எதுவும் சரியில்லையா? அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையா? உடம்பு சரியில்லையா? ஊசி போட்டு அந்த பிள்ளைல நல்லா தான் இருக்குது. அப்புறம் எதுக்கு என்னை கூப்பிட்டீங்க? உன் புருஷன். என் புருஷன் முத்தம்மால வச்சிருக்கிறியா? வச்சிருக்காரா? ஆமா, சின்ன பிள்ளை பச்சை பிள்ளை ஒண்ணும் தெரியாத பிள்ளை கூடி இருந்தா அங்க வச்சிருப்பாரு. இதுல என்ன இருக்குது? அது ஒண்ணு தெரியாத பிள்ளை. அப்புறம் ஒண்ணு தெரியாத பாப்பா ஒரு மணிக்கு போட்டாங்க தாப்பா. அது இருக்கட்டுங்க. அதுவே பச்சை பிள்ளை, ஒண்ணும் தெரியாத பச்சை மண்ணு. நீ அப்படித்தான் நீ நினைக்கிற. உன் குடும்பத்தை கெடுக்குது அதுதான். என் குடும்பத்தையா? ஆமா. எதை வச்சு சொல்றீங்க அப்படி? எதை வச்சு சொல்லலைங்கிற நீ? எதை வச்சு நீங்க சொல்றீங்க? முதல்ல எல்லாம் உனக்கு என்ன வரும்? என்ன வரும்? பூ வரும், பொட்டு வரும். ஆமா, பூ பொட்டு வரும். உனக்கு இப்ப வருதா? இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஒரு மடம் பூ ஒரு கை பூவா மாறி 3 முழம் 4 முழம் வருது. ஆமா. இப்ப பாரு ஒரு சாண காசான வருது. எனக்கு காசு பிரச்சனை, வேலை வெட்டி இல்லாம இருப்பாரு. அங்க போகுது. எங்க? அங்க எங்க? முத்தமால பச்சை குடிசை கட்டி குடிசைக்குள்ள வச்சுக்கிட்டு, பச்சை குடிசை கட்டி குடிசைக்குள்ள வச்சுக்கிட்டு உள்ள வச்சுக்கிட்டு புருஷன் வாங்கி வாங்கி முத்தமாலுக்கு கொடுக்குறியா? முத்தம்மா கிட்டயா? அம்மா உண்மையாவா? உண்மையாவே. உங்க பேச்சா நான் நம்ப மாட்டேன். நீங்க எல்லாம் குடும்பத்தை கெடுக்கிறீங்க. உங்க பேச்சை கேட்டு என் குடும்பத்தை நான் கெடுக்க முடியுமா? அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையை நான் அதை நம்ப மாட்டேன். நீ நம்பணும்னா நாங்க என்ன பண்ணணும்? நான் கண்ணால பாக்கணும். நீ கண்ணால பாக்குற காதால கேட்கணும். அப்புறமா ஓடி போகணும். ஓடி போகணுமா? நான் ஓடி போக வச்சிருவேன். நான் ஓடி போக மாட்டேன். நாங்க என்னைக்குமே குடும்பத்தை கெடுக்கலாது. நீங்களா நாசமா போன குடும்பத்தை நாங்க சேர்த்து வைக்கக்கூடிய அதே மாதிரி சேர்த்து இப்ப வாழ வச்சிருக்கேன். ஆமா, அதனால முத்தம்மாவுக்கு கொண்டு போய் உன்னை விடுறேன். சரி, அந்த முத்தம்மாவை 4 வார்த்தை நாக்க முடியும் சாயமா நீ கேட்கிறேன். நான் முதல்ல போய் பாக்குறேன். பாத்துட்டு நீங்க சொன்னதெல்லாம் உண்மையான நான் முதல்ல உறுதி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இருக்குது நீங்க சொன்னது உண்மை இல்லாம மட்டும் இருக்கட்டும் இன்னைக்கு. அப்புறம் உங்களை பேசிக்கிறேன். சாமானியத்துல அதனால போலாமா? கூப்பிடுங்க. குடிசைக்கு போலாமா? யாரு இது? அந்த முத்தம்மா பிள்ளையா? ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்குங்க. எப்படியா? இது அந்த முத்தம்மாவா? இது அந்த சின்ன பிள்ளையோ? இதெல்லாம் என் புருஷனுக்கு போட்டதா? என் புருஷனுக்கு போட்டதா? என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? என் புருஷனுக்கு போட்டதா? என் புருஷனுக்கு போட்டதா? சொல்லி பாரு. ஒத்த பாசி அங்க பாரு. நிறைய இல்லையே. ஐயோ ஐயோ, நான் சொன்னப்ப கூட நம்பல. அப்ப நெசமாவே என் புருஷன் இங்கதான் வாங்கி கொடுத்துட்டு இருக்கானா? கல்யாணம் கட்டின நாளுக்கு இந்த ஓத்த புடவை, இந்த ஒத்த புடவை அந்த மாதிரி மினுக்குது, அப்படியே சொலிக்குது. ஐயோ ஐயோ, ஒட்டியானா? இங்க ஒண்ணுமே இல்ல, இடுப்பே இல்ல, இங்க எல்லாமே ஒட்டி போச்சு. அப்புறம் எல்லாம் அங்க போனா இங்க ஒட்டி போகுமா? எப்படி பேருக்கும்? இருப்பா, சின்ன பிள்ளை, பொறுமையா தான் முதல்ல பேசணும். எடுத்தவங்க உடனே பேசக்கூடாது, அவசரப்படக்கூடாது. அம்மா முத்தம்மா, 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 அம்மா, சின்ன பாப்பா, ஏமா எந்திரிச்சிங்க வாமா. எம்படி திமுறிவருக்கு நான் வந்து இங்க நின்று கூப்பிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் கூட என் மேல பயம் இல்லாம எப்படி உட்காந்துருக்கா?
பார்த்து நீ யாரு எப்படி என்னைய பார்த்து நீ யாருன்னு எப்படி கேட்கலாம்? இது யாரு? யாரு பண்ணி? நீங்க இங்கே நின்னுங்க. சொன்னாலும் நீங்க நிக்கணும். அட துத்துக்கட்டாமா. யாரு? ஐயோ என்னைய பார்த்து நீ யாருமான்னு கேட்கிறாரே. ஏன் இடத்துக்கு வந்து ஏன் முழுச வாங்கி கொடுத்த நகையை போட்டுட்டு ஏன் முழுச வாங்கி கொடுத்த சேலையை போட்டுட்டு ஏன் முழுச வாங்கி கொடுத்த பூவை வச்சுக்கிட்டு என்னைய யாருன்னு கேட்கலாமா? என்னைய யாருன்னு கேட்கலாமா? யாரு பண்ணி? நீ யாருமா? ஐயோ மறுபடியும் நீ யாருமா? நீ யாருமா? நீ யாருமா? எனக்கு அதுக்கு மேல யாருமான்னு கேட்கிறேன். மரியாதை யாரு நீ கேட்க ரொம்ப நேரம் யாரு நீயா? என்ன யாருன்னு கேட்குறீல்ல? சித்தப்பா வீரபாகன் பொண்டாட்டி. ஆமா அண்ணி. என்ன அண்ணி? அப்புறம் யாருக்கு யார் அண்ணிக்கவா? யாருக்கு யாருமா அண்ணி? வீரபாகு எனக்கு அண்ணே. சரி வீரபாகன் எனக்கு என்ன வேணும்? அண்ணி. நான் அவரே உங்களுக்கு அண்ணி. அப்புறம் என் வாய் நல்லா நல்லா வந்துடும் அண்ணி. அப்புறம் அண்ணி எல்லாம் கிடையாது. யாருக்கு யார் அண்ணி? இங்க பாருங்க அடுத்த புருஷனை வச்சுக்கிட்டு இம்போர்ட் நகனத்தையும் வாங்கி கொடுத்து இப்படி பட்டு பாவாடையும் வாங்கி கொடுத்து முன்னாடியே மினுக்கிறானே நீ வீரபாகனே. ஏன் முன்னாடியே மினுக்கலாமா? வீரபாகனே பத்திரமா என்னைய கூட்டிட்டு வந்து வச்சிருக்கேன். ஐயோ ஐயோ என்னது என் புருஷன் உடனே வச்சிருக்காரா? வச்சிருக்காரு. பெரிய இருக்க முண்டை பாதுகாப்பா வச்சிருக்காரா? வச்சிருக்காரு. வாயாவே சொல்லிட்டு உடனே நான் சும்மா விடுவேனா? என் புருஷனுக்கு வெறி எடுத்த முண்டை. உன்னால என்ன செய்ய முடியும்? என்னால என்ன செய்ய முடியாது. மரியாதை யாரும் கட்டி கொடுத்துட்டு இருக்க இடத்துக்கு கிளம்பு. யாரு? யாரா? இருக்கிற நாளையுமா முடிச்சு விட்டுருவேன். அண்ணே உன்னை சொல்றேன் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. என்னது? குடும்பத்தை கருத்த வயல பேச கேட்டு பேசாது. கேப்பா பேச்சு கேட்கிறாள். நாலுமா எல்லாத்தையும் கண்ணால பாத்துட்டேன். என்னை கட்டின நாள்ல இருந்து இந்த மொத்த புடவைக்கு விதியத்தவன் உனக்காக எட்ட தண்ணி புடவை எடுத்து கொடுத்துருக்காங்க. என்ன நான் ஆம்பளை மறுபடியும் அண்ணி அண்ணி சொன்னேன். ஏமா நான் ஆம்பளை பிள்ளை உன்னை அஞ்சாவது பொம்பளை பிள்ளையா நான் கூட்டிட்டு போய் வச்சுக்கிறேன். எங்க அம்மா என்னை திட்டி பிடிச்சு போய் செத்து போன்னு சொல்லிட்டு நான் வரமாட்டேன். அப்புறம் என்னை கூட்டிட்டு போய் எங்க அம்மாட்ட விட்டீங்கன்னா அந்த பாவம் உன்னை சாரம். உங்க அம்மா உன்னை செத்து போச்சுன்னா நீ எங்கே போய் சாக வேண்டியது? எதுக்கு அடுத்த குடும்பத்துக்கு இருக்கிற? வீரபாகனே நல்லவர். அவர் நல்லவர் இருக்கட்டும். அன்பானவர். ஆமாமா அன்பானவர். ஆமாமா ஆசமானவர். சரி சகல வசதிகளையும் பண்ணி கொடுத்து என்னை கூட்டிட்டு வந்து பாதுகாப்பா மறுபடியும் வச்சிருக்காரு எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். இருக்கிற எல்லாத்தையும் கழிச்சு கொடுத்துட்டு யாருமா என் புருஷனை வச்சிருக்கேன்னு சண்டை போட்டுருக்கேன். எங்கம்மா எந்திரிச்சு போறீங்க? எல்லாத்தையும் கழிச்சு கொடுத்துட்டு முடியாது. நீ இப்பவே தேடி எப்படி கிளம்பணும்? முடியாது. ஏன் முடியாது? நீ ஏன் கொடுத்த? அது விதியத்தை முண்ட, அது புருஷனுக்கு பெரிய எடுத்த முண்ட. ஒண்ணும் தெரியாத பாப்பா 1 மணிக்கு போட்டாதான் தாப்பா. அறிவு இருக்கா? சூடு இருக்கா? சொன்ன இருக்கா? வெக்க இருக்கா? மானம் இருக்கா? சோத்துக்கே வேலை வச்சுக்கிறியா? நீ நேரம் வார்த்தை பேச வேண்டாம். அதெல்லாம் நீ எனக்கு நேரம் வார்த்தை பேசுனேன் அப்படின்னா விபரீதம் வேற மாதிரி ஆகும். நான் சொல்றத நம்பு. நான் சொல்றத நம்பினா நம்ம சந்தோஷமா இருக்கலாம். இவங்க நம்பவா? நம்ம சந்தோஷமா இருக்கலாமா? நீ என்ன சொன்ன? என் புருஷனை வச்சிருக்காரு. கேட்டு கேட்டு அடுத்த புருஷனை வச்சுட்டு இல்லாத வேக்கான பேசுற நீ. இங்க பாருமா, சின்ன பிள்ளையாச்சு. நானும் உன் மனசை கஷ்டப்பட்டதுன்னு பாக்குறேன். என் புருஷன் வாங்கி கொடுத்த நகை நட்டு சேலை எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு நீ இப்ப இந்த இடத்த விட்டு போக முடியாது. ஏன் போக முடியாது? போக முடியாது. போய்தான் ஆகணும். முடியாது. நீ இருக்கிற வரைக்கும் என் புருஷன் ஏன் வீட்டுக்கு வர மாட்டாரு. போக மாட்டேன். என் பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டது பார்க்க மாட்டாரு. உன்னால என்ன செய்ய முடியுமா செஞ்சுட்டேன். என்ன பண்ண முடியுமா? உன்னால ஒண்ணு பண்ண முடியல. உனக்கு வெக்கமா இல்ல? இல்ல. அடுத்த புருஷன்
போனேன் போனேன். நீ வரல சண்டை நடந்துட்டு இருக்குது வாழைப்பழத்துக்கு வசிக்கிறியா? ஐயோ, கரண்டி கொடுத்துட்டு நீ கிளம்பா. முடியாதுன்னு ஏன் முடியாது? முத்தம்மா, இப்பவே நேரத்தை விட்டு நீ போயே ஆகணும். போக மாட்டேன், போக மாட்டேன், போக மாட்டேன், முடியாது. முத்தம்மா, நான் எவ்வளவு சொல்லி நீ கேட்க மாட்டேங்கிற. கேட்க மாட்டேன். நேரத்தை விட்டு போக மாட்டேன், முடியாது. நாசமா போயிடுவ, நீ அழிச்சு போயிடுவ, நீ மண்ணோட மண்ணா போயிடுவ. அலங்காரி, அங்கே என்னை நான் எவ்வளவுதான் சொல்லியும் என் வார்த்தையை சிறிதும் காது கொடுத்து பேசாது. என்னை தகாத வார்த்தைகளை பேசியதோடு மட்டுமல்லாமல் மண்ணையும் கல்லையும் வாரி என் மீது இறைந்ததனா என் தேகம் நெருப்பாக கொதிக்கிறது. நீயும் உன் மக்களும் கண்ணாக போவீர்கள், கண்ணாக போவீர்கள், கண்ணாக போவீர்கள். தம்பி, ஏய், கைவிடுறா. வந்த வேலை முடிஞ்சு போச்சு. கெடுத்ததெல்லாம் கெடுத்தான். அவ யாரு? அது இல்லடா தம்பி. தம்பி, அவங்க அலங்காரி சும்மா இருக்கிறப்ப பக்கத்திலே விட மாட்டான். ஆனா இப்ப கல்லா நிக்கிறான். இப்ப என்ன வேணாலும் பண்ணலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. அது அலங்காரி விளையாட்டாக இருந்தாலும் ஆமா 4 பிள்ளையும் வீரமாக பொண்டாட்டி கல்லா சமைச்சிட்டு போயிருச்சு. வீரமாக கூப்பிட்டு விஷயத்தை சொல்லிடலாம். ஆமா, இதுக்கு மேலேயே ஆமா தாமதிக்க கூடாது. ஆமா, அப்ப வீரமாக ஆமா, அந்த முத்தமா இருக்குல்ல, முத்தமா, அந்த முத்தமா உன் பொண்டாட்டி அலங்காரி உன் 4 குழந்தைகளையும் கல்லா சமைச்சிட்டு போயிருச்சப்பா. என்ன சொல்றீங்க? எங்க இருக்காங்க? ஐயா செட்டியாரு, என்னுடைய மனைவிக்கு செடி இல்லாத சொன்னவங்க யார் ஐயா? என்னுடைய மனைவிகள் ஐயா நீங்க சொன்னீங்களா? நீங்க நல்லா இருப்பீங்களா? நீங்க நல்லா இருப்பீங்களா? நாசமா போயிருவீங்க. நல்லவரும் வல்லவரும் நாங்க அப்படின்னா என் குழந்தைகளை எல்லாமே கல்லாக்கிட்டாங்களா? நான் என்ன செய்யப்பட்டிருக்கேன்? அம்மா, என்னுடைய குழந்தைங்க 4 பேரும் கல்லாகிட்டாங்களே அம்மா, நான் என்ன செய்ய போகிறேன் அம்மா? பல்லாக்கு வாங்க போனேன், ஊர்வலம் போறேன், நான் பாதியிலே திரும்பி வந்தேன் தனிமரமாக.
விஷயம் தெரியவில்லையே. அப்படி என்றால் யாரு இந்த முத்தம்மா யாராக இருக்க வேண்டும்? முத்தம்மா, முத்தம்மா. வீரபாகு, ஏன் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? என்ன காரணம் என்று எனக்கு சொல்லு. உனக்கே நியாயமா? ஏன் வீரபாகு? என்ன பாவம் செய்தேன் உனக்கு? என்னுடைய மனைவி குழந்தைகள் உனக்கு என்ன பாவம் செய்தாரப்பா? நான் என்ன பாவம் செய்தேனப்பா? நான் எவ்வளவுதான் சொல்லியும் உன் மனைவி என் பேச்சை சிறிதும் கேட்காமல் என்னை தகாத வார்த்தைகளை பேசியதோடு மட்டுமல்லாமல் மண்ணையும் கல்லையும் வாரி என் மீது இறைந்ததனால் என் பிரேதமெல்லாம் நெருப்பாக கொதித்தது. ஆகவே உன் மனைவியும் உன் மக்களையும் கல்லாக போகட்டும் என்று நான் தான் சபித்தேன். என்னுடைய மனைவி மண்ணை எரித்த காரணத்தினால் தன்னுடைய தேகமெல்லாம் நெருப்பாக கொதித்ததால். அப்படி என்றால் யாரு? என்னுடைய மனைவி மக்கள் எல்லாம் கல்லாக்கு வந்து யாரா நீ? என்னை நன்றாக பார். நான் தான் அதரத்து முத்தாளம்மன், காளி, நீலி, திரிசூலி, அகில அண்டங்களையும் காத்து ரட்சிக்கும் அகிலாண்ட நாயகி. எவ்வளவுதான் சொல்லியும் உன் மனைவி என் பேச்சை சிறிதும் கேட்கவில்லை. வீரபாகு, நீ அழுது புலம்பாது. உன் மனைவியும் மக்களும் மீண்டும் பழைய நிலைமைக்கு வருவார்கள். வெள்ளுடையார் பட்டிக்கு சென்று ஒச்சமில்லாத வெள்ளாட்டு கிடாய் ஒன்று வாங்கி வந்து 48 நாட்கள் விரதம் இருந்து வெள்ளை அழுது கொண்டு வெள்ளை பிள்ளையார் செய்து நீ 48 நாட்கள் விரதம் இருக்க வேண்டும். பொங்கல் வைத்து அந்த வெள்ளாட்டு கிடாயை வெட்டி அதன் ரத்தத்தை உன் மனைவி மக்கள் மீது அகரத்து கோவிலில் திருவிழா நடக்கும் போது அந்த ரத்தத்தை தெளித்தாய் என்றால் உன் மனைவி மக்களும் மீண்டும் உயிருடன் திரும்பி வருவார்கள். சென்று வா வீரபாகு. இந்த வதத்திற்கு நகர்த்தாயே, என்னுடைய குழந்தையும் மனைவியும் மீண்டும் பார்க்க வேண்டும் என்றால் வெள்ளுடையாரை பட்டிக்கு சென்று ஒச்சமில்லாத வெள்ளாட்டுக்களாய் கொண்டு வந்து அதை அறுத்து ரத்தத்தை தெளித்தால் என்னுடைய குழந்தைகளும் மனைவி வந்துவிடுவார்களா? அப்படி என்றால் தாங்கள் நிறுத்தவில்லை செய்யுங்க தாயே. பக்கத்துணையாக இருக்க வேண்டும் தாயே. சென்று வா வீரபாகு. இப்படி தாய் தெரிவித்தவரை அந்த வெள்ளுடையார் பட்டிக்கு செல்ல வேண்டும். சென்று வருகிறேன். இப்பொழுது வெள்ளுடைய பட்டிலே வெள்ளுடைய அந்த வெள்ளுடைய பட்டிலே